உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். ஐயோ கோச், என்ன பண்றீங்க கோச்? ஐயோ கோச், எழுந்திருங்க கோச், சொன்ன கேளுங்க, எழுந்திருங்க கோச், எழுந்திருங்க. குழந்தைகிட்ட நெருப்பு கோச். கோச், கோச், கதவை திறங்க. மனுஷனையா நீ எல்லாம்? ஏய், என்ன? இன்னும் கொஞ்ச நேரம் இருந்தா நீயே உன் குழந்தைய கொன்னு இருப்ப. இப்படி கை குழந்தைய வச்சுக்கிட்டு குடிச்சிட்டு கிடக்குறியே, நீ எல்லாம் ஒரு அப்பாவா? உனக்கெல்லாம் எதுக்குடா குழந்தை? ஏய், என்ன பேசிட்டே இருக்க? என் குழந்தைய பார்த்துக்க எனக்கு தெரியும். குடு ஏய், குடு ஏய், குடுங்கிறான்ல. பாத்து. குழந்தைய கொடுத்துட்டல, நீ உன் வேலையை பார்த்துட்டு கிளம்பு போ. வெளியில என்கிட்ட டிசிப்ளினை பத்தி அவ்வளவு பேசிட்டு சொன்ன வார்த்தைக்கு இப்படி பொறுப்பே இல்லாம இருக்கியே. முதல்ல ஒரு விஷயத்த நல்லா தெரிஞ்சுக்கோ. ஸ்போர்ட்ஸும் சரி லைஃபும் சரி டிசிப்ளின் இல்லாதவங்கள தூக்கி எறிஞ்சிட்டு போய்கிட்டே இருக்கும். உன் நல்ல நேரம் உன்னை இவ்ளோ நாளா விட்டு வச்சிருக்கு. இதுக்கப்புறமும் நீ இப்படியே இருந்தேன்னு வச்சுக்கோ, மொத்தமா தூக்கி வீசிரும். முதல்ல மனுஷனா இருக்க கத்துக்கோ. பெத்த குழந்தை ஒழுங்கா பாத்துக்க தெரியல, இதுல கோச். இதுல நீ கோச்சா இருந்து பசங்களுக்கு என்ன சொல்லி கொடுக்க போற? ச்சீ. ஒன்னும் இல்லடா. என்ன அன்பரசி, இன்னைக்கு ட்ரைனிங்லாம் அப்படி போச்சு? அன்பரசி, உங்ககிட்ட தான் பேசிட்டு இருக்கேன். அன்பரசி, வாங்க சார், சாப்பிட போலாம். ஏய் ஆ, நில்லு. அப்போ நான் இவ்வளவு நேரம் பேசுனதெல்லாம் நீ காதுல வாங்கல. ஆ, நீ வர வர ரொம்ப ஆஃப் மைண்டடா இருக்க அன்பரசி. நான் உங்ககிட்ட ட்ரைனிங் எப்படி போச்சுன்னு கேட்டா நீ வாங்க சார் சாப்பிடலான்னு சொல்ற. என்னதான் பிரச்சனை உனக்கு? சார், உங்க ஃப்ரெண்டு பிரபு கிட்ட ட்ரைனிங் போறது எனக்கு எந்த வகையிலயும் யூஸ் ஆற மாதிரியே தெரியல. அதனால இனிமே நான் அவர்கிட்ட ட்ரைனிங் போக வேண்டான்னு முடிவு பண்ணிருக்கேன். ஏன் அன்பரசி, என்ன ஆச்சு? அவன் ரொம்ப நல்லா ட்ரெயின் பண்ணுவானே. அதெல்லாம் எனக்கு தெரியாது சார். ஆனா இவ்ளோ நாளா நீங்க எனக்கு கொடுத்த ட்ரைனிங் தான் நான் நேஷனல் லெவல்ல செலக்ட் ஆனதுக்கு முக்கியமான காரணமாவும் அடுத்தடுத்த லெவலுக்கு போறதுக்கு உதவியாவும் இருந்துச்சு. ஆனா உங்க ஃப்ரெண்டு பிரபு கிட்ட நான் ஜாயின் பண்ணதுல இருந்து இன்னைக்கு வரைக்கும் என்னால அங்க சும்மா கடமைக்கு தான் போக முடியுதே தவிர அங்க போறதுனால எனக்கு எந்த யூஸும் இல்ல. அதனால நான் இனி அவர்கிட்ட ட்ரைனிங் எடுக்கிறதா இல்ல. அன்பரசி, உனக்கு என்னதான் ஆச்சு? நீ ஏன் ஆரம்பத்துல இருந்தே அவங்ககிட்ட ட்ரைனிங் போக மாட்டேன்னு சொல்லிட்டே இருக்க? அப்படி அவன் என்னதான் ப்ராப்ளம் பண்றான்? இங்க பாரு, அவன் ஆளு பார்க்க தான் கொஞ்சம் ஒரு மாதிரி இருப்பானே தவிர அவன் சொல்லி கொடுக்கிற ஒவ்வொரு விஷயமும் நீ நேஷனல்ஸ்ல வின் பண்ணும்போது உனக்கே புரியும். சார், உங்க ஃப்ரெண்டு
எவ்வளவு irresponsible-னு நான் சொல்லட்டுமா? இப்ப சொல்லுங்க சார், அவர் எந்த வகையில என்னோட கணவரை அச்சீவ் பண்றதுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருப்பாரு சொல்லுங்க? இதுக்கப்புறம் தயவு செஞ்சு அவர்கிட்ட என்ன ட்ரைனிங் போக சொல்லாதீங்க. இதான் மனோஜ் வீடா? ஆமா அண்ணி. இதையும் நாம தான் சமாளிக்கணுமா? சரி வாங்க போலாம். அம்மா வாமா. என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்க. ஆமா ஆமா, இருக்கட்டும் இருக்கட்டும், எழுந்துருமா. அம்மா, என் பேரு அன்பரசி. நான் சுபாவோட அண்ணி. உன்னை பத்தி மனோஜ் சொல்லியிருக்காமா? சரி தரட்டுமா? பரவாயில்லம்மா, இருக்கட்டும், பரவாயில்ல. ஹலோ தம்பி, வணக்கம். சுபா, உனக்கு நான் நிறைய தடவை ஃபோன் பண்ணேன், நீ எடுக்கவே இல்லை. போனை மறந்து வீட்லயே வச்சுட்டு வந்துட்டேன். ஓ, மனோஜ், இவங்க தான் சௌந்தர்யா. வணக்கம். இப்போதைக்கு எங்க வீட்டை பொறுத்த வரைக்கும் இவங்க தான் உன் அம்மா அப்பாவா நடிக்க போறாங்க. என்னம்மா சொல்ற? அம்மாவா நடிக்க போறாங்களா? ஆமாமா, கொஞ்ச நாளைக்கு தாம்மா இதெல்லாம், அதுக்கப்புறம் எல்லாம் சரியாயிடுமா. சரி, இதோ இவன் இருக்கானே, இவன் அப்பா தவறினதுக்கு அப்புறம் வாழ்க்கையே இருண்டு போன மாதிரி ஆயிடுச்சு. என்ன பண்றதுன்னு தெரியாம இருந்தேன்னா வாழ்றதுக்கு ஒரு அர்த்தம் கொடுத்ததே இவன் தாம்மா. தினமும் பூ கட்டி அதுல வர்ற காசுல தான் இவனை படிக்க வச்சேன். இது நாள் வரைக்கும் அவன் என்கிட்ட கேட்டு எதுவுமே நான் இல்லைன்னு சொன்னதில்லை. என்னோட சக்திக்கு மீறினதா இருந்தா கூட அவனுக்கு நான் அதை பண்ணி கொடுத்துட்டு தான் இருக்கேன். அவனும் வீட்டில் இருக்கிற கஷ்டத்தை புரிஞ்சுக்கிட்டு அவ்வளோ சீக்கிரமா என்கிட்ட எதுவும் வேணும்னு கேட்கவே மாட்டான். ஆனா இன்னைக்கு லவ் பண்றேன்னு வந்து நிக்கிறான். வேற என்ன பண்றது, பையன் ஆசைப்பட்டுட்டான்ல. இல்லனா காலம் ஃபுல்லா குற்ற உணர்ச்சியோட தான் நான் வாழ்ற மாதிரி இருக்கும். இங்க பாருமா, இவன் தான் எனக்கு எல்லாமே. நீங்க சொல்றது எல்லாம் கேட்டா ஏதோ பெரிய விஷயம் மாதிரி இருக்கு. நீங்க பண்றது உங்க வீட்டுக்கு தெரிஞ்சு பிரச்சனை ஆயிடுச்சுன்னா, இவனுக்கு ஏதாவது ஒண்ணு ஆயிடுச்சுன்னா என்னால தாங்கிக்க முடியாதுமா. ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.